ஹாய் கைஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் நோட்ஸ் CMA இன்ஸ்டியூட் சேனலில் 2024 உள்ள ஃபினான்ஷியல் ப்ளேபேக் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 2024 நடந்த ஃபினான்ஷியல் இம்பேக்ட், ஃபினான்ஷியல் சேஞ்சஸ், என்ன மாதிரி இந்தியாவோட எக்கனாமி வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இன்ஃப்ளேஷன் ஆகிருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் டீஃப்ளேஷன் ஆகிருக்குது, இன்கம் டேக்ஸில் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, பட்ஜெட்டில் வந்து என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து நிறைய சேஞ்சஸ் புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய இன்கம் டேக்ஸ் சேஞ்சஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய கிரிட்டிசிசம் வந்து நிறைய பேர் முன்னெடுத்து வச்சாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் தான் வந்துருச்சு, நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ எதுவுமே மேக்ஸிமம் வரலை. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டருக்கு உண்டான பெனிஃபிட்டை ஃபுல்லாமே எடுத்தாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய CMA CS வந்து பார்லிமெண்ட்டில் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இது வந்து பப்ளிக் வந்து இந்த பெனிஃபிட்லாம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பட்ஜெட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது போக இது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் CMA CS படிக்கிறவங்களுக்கு ஜூன் அண்ட் மே 2025 எக்ஸாம் அட்டெம்ப்ட் எழுத போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதோட அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அதோட ப்ரொவிஷன் என்னங்கிறத இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் சொன்ன ஐடியா வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது கிரிட்டிசைசன் பண்ணுறோன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அது இப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து புது ஐடியாஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும், புதுசாக நம்ம கற்றுக்க முடியும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ CMA CS படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ், பட்ஜெட் வந்து என்ன மாதிரி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், GSTயில் வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபண்ட்லாம் எந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹைலைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் கூடுது, என்ன ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு 2024, இதை பற்றி வந்து நம்ம செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து பெரிய ட்ராபேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கிரிட்டிசிசம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது அந்த கிரிட்டிசிசம் அவங்க பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பட்ஜெட்லேயே பெரிய அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எப்போவுமே ஒருத்தவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் அது நம்ம கேட்கணும், இல்லை இது தப்பு அப்படின்னா நம்ம கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கணும். ஸோ அதனால தான் பெரிய சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து ஐடியாஸில் எல்லா விஷயத்துலையுமே நம்ம சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து பட்ஜெட்டில் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா கிரிட்டிசிசம் எடுத்து வச்சதுனால தான். ஆக்சுவலாக இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் சொல்லி ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு, அது வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் எல்லாமே அதிகப்படுத்துறாங்க. இதனால் இன்வெஸ்டருக்கு பெரிய பாதிப்பு வந்துச்சு. இதை வந்து கிரிட்டிசிசம் அவங்க எடுத்து வச்சதுனால தான் அந்த அமெண்ட்மெண்ட்ஸே புதுசாக அந்த பட்ஜெட்டில் வந்து கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து கேட்டுட்டு அப்படியே போகக்கூடாது, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஏதாச்சும் டவுட்டு தான் கேட்கணும். நம்ம வந்து இது தப்பு அப்படின்னா உடனே நம்ம கிரிட்டிசிசம் வந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து நம்ம அவங்களை டேரெக்டாக வந்து பேசும்போது தான் நம்ம வந்து அந்த ஐடியாவில் உள்ள புது ஐடியாஸு, அதுக்கப்புறம் அந்த ஐடியாவில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட உடனே நம்ம பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து எதுனாலுமே புது சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஃபோர்த்து பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெகிம் வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது போக டேரக்ட் டேக்ஸ் கோடில் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கும் டேரக்ட் டேக்ஸ் கோடுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரீசைலன்ஸ் இன் அக்ரிகல்ச்சரில் வந்து 1.52 lakhs crores வந்து ஸ்கீமில் வந்து ஃபண்டை வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர், அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம், ஸோ அவங்களுக்குண்டான சீடு, ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க அக்ரிகல்ச்சருக்காண்டி 1.52 lakh crores வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த அலோகேட் பண்ண ஃபண்ட் எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் அக்ரிகல்ச்சரில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஃபண்டு கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கோங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 1.52 lakhs crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து கேட்கலாம். கவர்மெண்ட்டில் நம்ம கேட்குறதுக்கு வந்து நிறைய சோர்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய வே இருக்குது. நம்ம வந்து வெப்சைட் மூலமாகவும் கேட்கலாம். நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து இது
வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு கோட் ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு நம்ம வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம எழுதி நமக்குண்டான தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாகவும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்கலாம். மேக்ஸிமம் கேட்டவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை 1.52 lakhs crores வந்து நீங்கள் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கீங்களா, இது எந்த மாதிரிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு உரிமையும் இருக்குது. அது தகவல் அறியும் உரிமை சட்டம் படி நீங்கள் வந்து கேட்கலாம். கேட்டு உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதாவது படித்தவங்களுக்கு படிக்காதவங்க எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் வெல்த் எல்லாமே அவங்க கொடுக்கறதுக்காண்டி நிறைய ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ₹2 lakhs crores டு ஃபெசிலிட்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங் அண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 4.1 crore யூத். 4,10,00,000 யூத் அதாவது யூத் அப்படின்னா எப்படி சொல்லணும்னா 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் யூத்து. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டும் அவங்களோட ஜாப் அவங்க கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காக 2 lakh crores வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 month வேஜ் அண்ட் இன்டைரக்ட் பெனிஃபிட் ஆஃப் ₹15,000 ஃபார் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க, இப்போ தான் நீங்கள் ஜாபுக்கே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 month வேஜஸ் இல்லைனா 15,000 விச் எவர் இஸ் லோயரோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அவங்க போட்டு விடுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் போகிறீங்கன்னா இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 2 வருஷம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரெஷராக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னா மொதல் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 3000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விடுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கேரியர் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் போகிறீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து டெவலப் ஆகணும். ஓகே, ஸோ அப்படி டெவலப் ஆகணும்னா நீங்கள் வந்து அங்கே கண்டினியூஸாக நல்லா ஒர்க் பண்ணணும். உங்களோட ஒர்க் பண்ணணும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்காக நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டார் போகிறீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா மொதல் 2 வருஷம் நீங்கள் வேலை பார்க்குறப்போ மாதம் உங்களுக்கு ₹3000 உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ₹3000 வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. 3,000 மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா மொதல் 2 வருஷம் மாதம் ₹3000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் விடணும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கொடுங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் ₹3000 கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அப்படி ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசீவே ஆகலை அப்படின்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எஜுகேஷன் லோன் ஃபார் அப் டு 10 lakhs 10 லட்சம் வரைக்கும் எஜுகேஷன் லோன் வந்து கொடுக்குறாங்க. 1 லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறத அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 லட்சம் ஸ்டூடெண்ட் இன்ட்டு 10 லட்சம் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கேல்குலேட்டரில் நீங்கள் கணக்கு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 3% தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ரொம்பவே கம்மி தான். ஆக்சுவலாக லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லோனுக்கே 5% இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எஜுகேஷன் லோன், இதுக்கு வந்து 3% தான், வெறும் 3% மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு 3% தான். இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா நீங்கள் வந்து லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 3% தான் எவ்வளோ வரும், 30,000. வெறும் 30,000 மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 30,000 3,000 தான். ஓகே, ஸோ வெறும் 3,000 தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல பெனிஃபிட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ். ஓகே, ஹெச்ஆர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ், இந்த ரோடு போட்டது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 26,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2,400 மெகாவாட் ப்ராஜெக்ட் அட் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகாவாட் ப்ராஜெக்ட், அதாவது இது எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 21,400 கோடி ரூபா வந்து பீகாருக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பீகாரில் வந்து ஒரு பவர் பிளான்ட் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அந்த பவர் பிளான்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து 2,400 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 21,400 கோடி ரூபா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்து தனியாக, தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் 2 தனியாக பிரிஞ்சுது. ஸோ ஆந்திர பிரதேசில் ஹைதராபாத்தோட கேபிட்டல் பேஸ், அதோட கேபிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக 15,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா 3 crores. ஸோ உமன் எல்இடி டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3 lakh crores வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அலோகேஷன் வந்து 2.66 lakhs crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீஸில் வந்து இந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே நார்மலாக உள்ள விஷயந்தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கெலாம் அர்பன் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்யூரிட்டி. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 10 lakh crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஒரு மாதத்துக்கு 300 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ். ரூஃப்டாப்பில் வந்து சோலார் பேனல் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சப்போஸ் மாதம் 300 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமில் வந்து சில நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரூஃப்டாப்பில் வந்து சோலார் பேனல் வைக்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வீடு வச்சுருக்கீங்க, ரூஃப்டாப்பில் வந்து உங்களுக்கு சோலார் பேனல் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு 1 கோடி ரூபா வரைக்கும், இது வந்து 1 கோடி வீடுக்கு வந்து 1 crore ஹவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சோலார் பேனல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 300 யூனிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கரண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது, பில்டிங் கட்டுறது, அப்புறம் ரோடு போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸுக்கான தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து 11.11 lakh crores வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னோவேஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh crores வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வேணால் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரி வந்து டிஃபென்ஸுக்கு வந்து 4.54 lakh crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் 2.65 lakh crores, அக்ரிகல்ச்சருக்கு 1.51 lakh crores. ஓகே, ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 3 டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், அப்புறம் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து மேஜர் பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸுக்கு தான் அதிகமான ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது 3 தான் நம்ம இந்தியாவுக்கு நேஷனலுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ரூரலை வந்து டெவலப் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸை வந்து அதிகப்படுத்தணும், அப்புறம் டிஃபென்ஸ், நம்ம நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எல்லா கண்ட்ரிஸுமே வார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்குள்ளே நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி டிஃபென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரையாரிட்டி அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட பேக் போன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து எப்போவுமே, இப்போ மட்டும் இல்லை, எத்தனை வருஷம் எடுத்தாலுமே அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாண்டோட ஃபெர்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம சாண்டோட ஃபெர்டிலிட்டி, அப்புறம் மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃபண்ட் வந்து 3rd ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற ஹோம் அஃபேர்ஸ், எஜுகேஷன், ஐடி, டெலிகாம், ஹெல்த், எனர்ஜி, சோசியல் வெல்ஃபேர், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் அடுத்த ப்ரையாரிட்டி தான். ஓகே, ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் மேஜர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ 2024 பட்ஜெட்டில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத், அமராவதி கேபிட்டல் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆந்திர பிரதேசில் அமராவதி தான் கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக 15,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பீகார், ஆந்திர பிரதேஷ். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் மேஜர் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்குமே அந்தளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்த மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி இண்டஸ்ட்ரியல் லோன் வந்து கொடுக்குறதா வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இப்போதைக்கு பட்ஜெட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால், பீகார், ஹைதராபாத், இது அமராவதி, ஆந்திர பிரதேஷ். ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து மேஜர் ப்ரையாரிட்டி வந்து பேருக்குது. தமிழ்நாடுக்கு ஏதாவது ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தமிழ்நாடை வந்து அவ்வளோவா பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரைஸ்லாம் ரைஸ் ஆகிருக்குது, என்ன ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டை மூலமாக பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து செல்ஃபோனை இந்த மாதிரி எதுக்கெலாம் ப்ரைஸ் கம்மியாகுது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ எதெல்லாம் விலை குறையும் பொருட்கள், எதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா செல்ஃபோன் சார்ஜர், அப்புறம் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், கடல் சீ ஃபுட்ஸு, அப்புறம் புற்றுநோய் மருந்துகள், அதாவது கேன்சருக்கு உண்டான மெடிசின்ஸ், தோல் மற்றும் காலனி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டியோட ரேட்டு, அதுக்கப்புறம் இது கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்போர்ட் டேக்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வச்சதுனால ப்ரைஸுமே குறையிறது
கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் இதோட கஸ்டம் டியூட்டி இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் கூடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியம் நைட்ரேட், அதாவது இந்த அமோனியம் நைட்ரேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஃபெர்டிலைசருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குண்டான ஜிஎஸ்டி ரேட்டு கஸ்டம் டியூட்டி ரேட் எல்லாமே கூடுது. பிளாஸ்டிக் பொருட்களோட கஸ்டம் டியூட்டி ஜிஎஸ்டி ரேட்லாம் கூடுது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தொலைத்தொடர்பு உபகரணங்கள், தொலைத்தொடர்பு டிவிக்குண்டான தேவையான ஒவ்வொரு விஷயங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து ஒரு தொலைத்தொடர்பு உபகரணங்கள்னா டிவி மட்டும் இல்லைங்க, அது மீடியா, சோசியல் மீடியா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான ஜிஎஸ்டி கஸ்டம் டியூட்டி ரேட் வந்து கூடுறதுனால ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டம் டியூட்டி ஆஃப் கோல்டோட கஸ்டம் டியூட்டி பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 12% இருந்துச்சு. அது போன வருஷம் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% குறைச்சாங்க, 2% குறைச்சி 10% மாற்றுறாங்க. ஸோ அதனால் கோல்டோட ரேட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா குறைஞ்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10%லேருந்து 6%, அதாவது 4% சடனாக 4% குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து கொடன்னு குறைஞ்சிது. அதாவது 7,000 வரைக்கும் போன கோல்டு ரேட் வந்து 6,500, 6,400, 6,300 வரைக்கும் ரொம்ப குறைஞ்சிது. ஓகே, ஸோ நிறைய டிக்ரீஸ் ஆனிச்சுது. ஆனால் கோல்டு ரேட்டை நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து டிக்ளைன் ஆக போகிறதில்ல, அதோட ரேட் எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். ஓகே, அதை வந்து யாராலையுமே அடிச்சிக்க முடியாது. ஸோ என்ன தான் நீங்கள் கஸ்டம் டியூட்டியை குறைச்சாலும் அதோட இம்பேக்ட் வந்து ஒரு 1 மந்த் தான் இருந்துச்சே தவிர அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 7,000 தான் தாண்டிடுச்சு. இப்போ இன்னையோட கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7,300 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து மதுரை கோல்டு ரேட்டை நான் சொல்கிறேன். சென்னை கோல்டு ரேட் இதில் வந்து ஒரு 50 இல்லை 40 பெர் கிராம் 50 இல்லை 40 வரைக்கும் டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மதுரை கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7,300. ஓகே, நீங்கள் வந்து கஸ்டம் டியூட்டியில் வந்து 6% குறைச்சி பட்ஜெட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சி. அதுக்கப்புறம் யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியலை. கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,000 அந்த ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 6,400, அதாவது 600 குறைஞ்சிது. மறுபடியும் அந்த ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கடன்னு ஏறி இப்போ 7,300 நிற்கிது. ஸோ நீங்கள் என்ன தான் கஸ்டம் டியூட்டியில் குறைச்சாலும் என்ன தான் நீங்கள் வந்து கோல்டோட ப்ரைஸை குறைக்கணும்னு நினச்சாலும் அதில் நம்ம குறைக்கவே முடியாது. எப்போவுமே அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 7,300 மதுரை கோல்டு ரேட் படி, சென்னை கோல்டு ரேட் படி பார்த்திங்கன்னா 40 இல்லை 50 வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து என்னங்கிறத நீங்கள் வந்து நெட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டாருக்கு கூட ட்ராபேக். இன்வெஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் வரும். ஸோ அவங்களோட கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்குண்டான இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுமே தூக்கியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்வெஸ்டார் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் ஷேரை வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த போனஸ் ஷேரோட டேக்ஸ் வந்து யார் பே பண்ணுவாங்கன்னா கம்பெனி தான் பே பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் 222G நினைக்கிறேன் அந்த ஒரு செக்ஷன் படி பார்த்திங்கன்னா அது அந்த போனஸ் ஷேர்ஸுக்குண்டான போனஸ் ஷேர்ஸ், இந்த பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டார் தான் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஸோ இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இது டேக்ஸ் கிடையாது, எக்ஸம்ப்டடாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்ததுனால இன்வெஸ்டருக்கு வந்து பெரிய அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா 63 பைசா, அதாவது 63% வந்து நீங்கள் டேக்ஸாக இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா டேக்ஸாகவும் நீங்கள் மொத்த எல்லா டேக்ஸும் நீங்கள் கம்ப்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ₹1 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ₹1 ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ₹1 நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 63 பைசா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். கமர்ஷியல் டேக்ஸஸ் மூலமாக, கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டேக்ஸ் மூலமாக, இன்கம் டேக்ஸ் மூலமாக. ஸோ எல்லா டேக்ஸும் நீங்கள் அக்ரிகேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு 63 பைசா வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ரேட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப அதிகமான ரேட்டு தான். இது வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு, மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் எல்லாமே இது வந்து பெரிய பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் ₹1 தான் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா 63 பைசா நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ தான் வரும்? 33% தான். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறது நீங்கள். ஆனால் ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து 63% போதும், உங்களுக்கு வெறும் 33% வருதுன்னா இது பெரிய நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸை மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 0.1%, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் 0.1% வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜுக்கு உண்டான டேக்ஸ், இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் கமிஷன் வருதுன்னா அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்து 15%. லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 10% தான் இருந்துச்சு.
ஓகே. இப்போ 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இண்டெக்ஸேஷனுமே எடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் ரேட் வந்து 15% இருந்துச்சு, அது 20% மாற்றிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா அது எப்பவும் போல தான் இருக்குது. பைபேக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பைபேக்குக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அவசியம். நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து கம்பெனி பைபேக் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருந்து பைபேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே. ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஓகே. இப்போது நீங்கள் ஒரு நான் ஒரு ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்டராக இருக்கிறேன், என்கிட்ட இருந்து கம்பெனி பைபேக் பண்ணுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி கம்பெனி தான் டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நான் அந்த டேக்ஸை பே பண்ணணும், கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ப்டட். ஓகே. ஸோ இப்போ மிடில் கிளாஸ் இன்வெஸ்டராக இருக்கிறேன்னா டேக்ஸ் பே பண்ணணும். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து அது பெரிய பேடாக தானே. ஸோ இதை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் சப்போஸ் எஸ்டிடி பே பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 112A ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 111A படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு முன்னாடி 15% டேக்ஸு, இப்போ வந்து 20% டேக்ஸு. ஓகே. ஸோ செக்ஷன் 111A படி இண்டெக்ஸேஷன் பொதுவாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு அப்புறம் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஆனால் அவங்களோட டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15% 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து 10% டேக்ஸ் 1 லட்சம் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வருதுன்னா அது 2 லட்சத்தில் 1 லட்சத்தை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 1 லேக் வந்து 10% டேக்ஸ் போடுவாங்க. ஓகே. ஸோ இப்படி பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்லாப் ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. 1 லட்சமாக இருந்ததை 1,25,000 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டேக்ஸ் ரேட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் வந்து 10% வந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய பேர்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா அந்த ஸ்லாப் ரேட்டை வந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ணாலும் டேக்ஸ் ரேட்டை வந்து 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பேர்டனாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்க்க போகிறோம். அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து எப்போவுமே நார்மல் டேக்ஸ் ரேட்டில் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே தான் இப்போது அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் அன்லிஸ்டட். ஓகே. அந்த நேம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அன்லிஸ்டட் வந்து அந்த செக்ஷன் 111A வராது, 112A வராது, ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டு வந்து வராது. ஓகே. ஸோ நார்மலாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்துச்சு, 20% பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்துச்சு, 20% டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது, 12.5% டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தான் டேக்ஸ் ரேட்டை குறைச்சாலும் இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு அதுதான் அவங்களுக்கு வந்து மேஜர் பெனிஃபிட். ஸோ அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது எடுத்ததுனால அவங்களுக்கு வந்து பெரிய ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன தான் 20% 12.5% தான் குறைஞ்சாலும் அந்த டேக்ஸ் ரேட் வந்து 7.5% குறைஞ்சாலும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை தூக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பர்டனாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா லிஸ்டட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் டேக்ஸ் ரேட் தான். ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் நார்மலாக உள்ள டேக்ஸ் ரேட் ஸ்லாப் ரேட்டில் தான் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருந்துச்சு. இண்டெக்ஸேஷனை வச்சு நம்ம 20%, இண்டெக்ஸேஷன் இல்லைன்னா 10%. ஓகே. ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா 20% டேக்ஸ் ரேட் வரும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் தேவையில்லை அப்படின்னா 10% நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த ஆப்ஷனே கிடையாது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. டேரெக்டாக 12.5% டேக்ஸ் ரேட்டு, இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஓகே. ஸோ இண்டெக்ஸேஷன் கிடையாதுங்கிறப்போ இந்த ஆப்ஷன் அந்த இன்வெஸ்டருக்கு உண்டான அந்த ஆப்ஷன் இந்த பெனிஃபிட்டை வந்து எடுத்துட்டாங்க. ஓகே. இண்டெக்ஸேஷன் இல்லை அப்படின்னா 10% தானே பே பண்ணிருந்தாங்க. இப்போ இண்டெக்ஸேஷன் இல்லைன்னா 12.5%. அதுவும் இல்லாமல் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொண்ட ஆப்ஷனும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு பேடனாக இருக்கிற மாதிரி தான் பட்ஜெட் வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்லிஸ்டட் ப்ரிஃபரன்ஸஸும் அதே மாதிரி தான், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் அதே மாதிரி தான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஓகே எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே. சோவரின் கோல்டு பாண்ட் எல்லாமே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம வந்து எது பார்க்கணும் அப்படின்னா மற்ற எல்லாமே அதே மாதிரி தான். நேராக பார்த்திங்க அப்படின்னா கீழே வாங்க. கேபிட்டல் கெயின் அரைசிங் டு ஒன் இண்டிவிஜுவல் டு ரிடம்ஷன் ஆஃப் சோவரின் கோல்டு பாண்ட்ஸ் ஷல் நாட் பி சார்ஜபிள் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 47. இதுவும் அதே தான். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட் இமூவல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ரிமூவல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன் இருந்துச்சு, பட்ஜெட்டுக்கு அப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை எடுத்துட்டாங்க. அது பெரிய ட்ராபேக். அது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, பார்லிமெண்ட்டில் வந்து ஒருத்தர் சூப்பராக பேசியிருந்தாரு. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். बहुत महत्वपूर्ण हाथ जोड़कर विनती करना चाहूंगा, रिस्टोर इंडेक्सेशन ऑन लॉन्ग टर्म कैपिटल गेन. मैम, पूरे दुनिया में
इन्वेस्टर्स को इन्वेस्टमेंट्स करने के लिए प्रमोट करने के लिए इंसेंटिवाइज किया जाता है। इस देश में इंडेक्सेशन हटाकर हम इन्वेस्टर क्लास को डिसइंसेंटिवाइज कर रहे हैं इन्वेस्ट करने के लिए। इंडेक्सेशन हटाना टैक्स लगाना नहीं है, इन्वेस्टर्स को पीनलाइज करने जैसा है। मैडम, मैं बताना चाहता हूं, इन्फ्लेशन रैवेजेस द वैल्यू ऑफ मनी। पैसे को खा जाता है इन्फ्लेशन, इसीलिए हम कॉस्ट ऑफ एक्विजिशन को इंडेक्स कर कर ஓகே. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ராகவ் சந்தா. ஓகே, சிஏ ராகவ் சந்தா பார்லிமெண்ட்டில் வந்து அவர் வந்து பெரிய பெரிய லெவலில் சிஏ ஒருத்தர். அவர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அவருக்கு பேசக்கூடிய உரிமை இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இண்டெக்ஸேஷனுங்கிற பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி நம்ம வச்ச ஒரு பெனிஃபிட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்பவே தேவை. அதுதான் கரெக்டான கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேபிட்டல் கெயின் கால்குலேஷனில் இண்டெக்ஸேஷன் வந்து பெரிய பார்ட் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே மொத்தமாக தூக்கிட்டாங்க. ஸோ அது வந்து பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் அது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பீனலைஸ், அவங்களுக்கு வந்து டேக்ஸ் போடுற மாதிரி இல்லை, அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுற மாதிரி, அவங்க தலையில் வந்து பெரிய பெனால்ட்டி போட்டு அவங்க தலையில் பெரிய பேர்டன் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய தப்பு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை தூக்குனது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கினீங்க 1 லட்சம் அப்படின்னா, இப்போ 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அந்த ஒரு லேண்டோட வேல்யூ வந்து 10 லட்சம் வச்சுக்கோங்க. நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா 9 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின் வரும். அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சமா, இப்போ அதோட இன்ஃப்ளேஷனோட ரேட் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து அந்த 1 லட்சம் லேண்ட் வந்து 8 லட்சம், அதோட மதிப்பு வந்து 8 லட்சம் இருக்குது. நம்ம 10 லட்சத்துக்கு சேல் பண்ணோம்னா 2 லேக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா 9 லட்சத்துக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் வந்து கரெக்டான கால்குலேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு தலையில் பெரிய பேர்டன் கொடுக்குற மாதிரி, அவங்கள பெனால்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து தயவுசெய்து இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிஎஸ்சிஎம்ஏ படித்தவங்க நிறைய பேர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் பேசுறதுனால அதை வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணாங்க. ஓகே, ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை எப்படி ரீஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% டேக்ஸு நீங்கள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்டர் இது ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, இமூல் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை கொடுத்தாங்க, 20% டேக்ஸ் ரேட்டு, நீங்கள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் தேவையில்லை அப்படின்னா 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓகே, 20%ங்கிற டேக்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.5% குறைஞ்சி 12.5% டேக்ஸ் ரேட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி 12.5% டேக்ஸ் ரேட் அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இமோல் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸேஷனை வச்சு 12.5%, இண்டெக்ஸேஷன் இல்லை இண்டெக்ஸேஷன் வச்சு 20%, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவங்க கிளைம் பண்ணலாம்னா வெறும் 12.5%. ஸோ இது ரெண்டு ஆப்ஷனில் எது விச்சவரி ஸ்லோயரோ அதை வந்து அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இம்மூவல் ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரி இண்டெக்ஸேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுனால இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டாம், டேக்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். எப்படி டேக்ஸ் பிளானிங் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இமூல் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 54EC சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து NHA, IRFCL, PFCLன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 4 பாண்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸம்ஷன், கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் எதுவுமே நீங்கள் பே பண்ணலாம். இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இமூல் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்து 10 லட்ச ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு 54EC பாண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த 10 lakhsக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணவே வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54ECயில் வந்து நீங்கள் கழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பிளானிங் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க பட்ஜெட்டில் எதுவுமே மாற்றம் கொண்டு வரல. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இமோல் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறீங்கன்னா 54ECயில் வந்து ஒரு பாண்ட் வந்து வாங்கி போட்டு ஒரு 5 வருஷம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
அது எக்ஸம்ஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பே பண்ணவே வேண்டாம், எக்ஸம்ஷனாக க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் பிளானிங் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஸோ நீங்கள் வந்து அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரேட் வந்து அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் 54 ஈஸில் ஒரு பாண்ட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்படி வாங்கி வைக்கிறதுனால அந்த பாண்டோட வேல்யூ, பாண்டிலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்குமே நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். அந்த பாண்டு வாங்கி வைக்கிறதுனால நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் பிளானிங் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைபேக் ஆஃப் செஸ். இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 115 QA சொல்லி இருந்துச்சு. இந்த 115 QA வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கம்பெனி தான் இதுக்குள்ள டேக்ஸ் ரேட் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணிடுச்சு. எப்படி பே பண்ணாங்க அப்படின்னா இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைபேக் ப்ரைஸ் இஷ்யூ, அதாவது இப்போ 10 ரூபாய்க்கு இன்வெஸ்டருக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதை பைபேக் பண்ணுறப்போ 30 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்கன்னா ரிமைனிங் 20 ரூபா இருக்கலாம். ஸோ இது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இது ஒரு ப்ராஃபிட் கெயின் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு ஷேர் வாங்கிங்க, உங்கள்கிட்ட வந்து கம்பெனி 30 ரூபா கொடுத்து அந்த ஷேரை திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா ப்ராஃபிட் தானே. இன்வெஸ்டராக இருக்கிற எனக்கு 20 ரூபா ப்ராஃபிட்டை. ஸோ இதுக்குண்டான டேக்ஸ் வந்து யார் பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தான் பே பண்ணும். ஓகே, ஸோ கம்பெனி தான் பே பண்ணும். ஏன்னா இது ஆக்சுவலாக இன்வெஸ்டருக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே கம்பெனியோட ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நான் வந்து கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், நான் தான் கம்பெனியோட ஓனர். இப்போ எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, அது கம்பெனியோட ப்ராஃபிட் தான். ஸோ கம்பெனி தான் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு முன்னாடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ முன்னாடி எப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துக்குவோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் ப்ரைஸ் வந்து இஷ்யூ ப்ரைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வரக்கூடிய அந்த 20 ரூபாய்க்கு டேக்ஸ் யார் பே பண்ணான்னா நான் பே பண்ண மாட்டேன், கம்பெனி தான் பே பண்ணும். ஓகே, ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் வந்து 20% ப்ளஸ் சர்சார்ஜ் 12%, ஹெல்த் எஜுகேஷன் 4%. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அக்ரிகேட்டாக ஆட் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் வந்து 23.296% வரும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டிடிஎஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னைக்கு பைபேக் பண்ணாங்களோ அதுலேருந்து 14 டேஸ் டைமுக்குள்ளே இதை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம். கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம். ஸோ கம்பெனி தான் இந்த டேக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கம்பெனி வந்து 14 டேஸ்க்குள்ளே இதுக்குண்டான டேக்ஸ் ரேட் இந்த 23.296% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகே, 14 டேஸ்க்குள்ளே பே பண்ணணும். அப்படி 14 டேஸ்க்குள்ளே பே பண்ணோம்னா 15th டேலேருந்து அவங்களுக்கு 1% பெர் மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த மெத்தடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றிட்டாங்க. இப்போ இன்வெஸ்டராக இருக்கிற நம்ம தான் பே பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நம்மளோட ஹேண்டில் வந்து அது எக்ஸம்ப்டடாக இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த பேடன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் அந்த பேடன் வந்து நம்ம தலையில் போட்டாங்க. ஸோ அதை பற்றி என்னங்கிறத அடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸில் அமெண்ட்மெண்ட் அடுத்த ப்ரொவிஷனை. ஸோ இது வந்து ஜூன் 2025 எக்ஸாம் எழுத போகிற CA CMA CSக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் ரொம்ப தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 222Fங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா IFOSல வந்து சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ பைபேக் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 10 ரூபாய்க்கு நம்ம நான் வந்து இன்வெஸ்டர் கம்பெனியில் வந்து 10 ரூபாய்க்கு நான் ஷேர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட வந்து 30 ரூபாய்க்கு அவங்க பைபேக் பண்ணுறாங்க, ரிமைனிங் 20 ரூபா. ஸோ இந்த 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி. கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, இது வந்து ஒரு டீம்டு டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 222A 222B 222C 222D 222E இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீம்டு டிவிடெண்ட் செக்ஷன். ஸோ அதுக்கு கீழே தான் 222Fயும் போட்டிருக்காங்க. புதுசாக அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 222F வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு டிவிடெண்ட்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 20 ரூபா லாபம் தானே, கம்பெனிலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் கிடைக்குன்னா அது நம்ம டீம்டு டிவிடெண்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு அசட் கிடைக்குது, லோன் கிடைக்குது, இல்லை பாண்டு கிடைக்குது, இல்லை வந்து ஷேரோட ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக எனக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இதெல்லாம் 222Aலேருந்து E வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் டீம்டு டிவிடெண்டாக. ஸோ அதே மாதிரி இப்போ பைபேக் என்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு நான் வாங்கின சேரை எனக்கு 30 ரூபா கொடுத்து அவங்க பைபேக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப 20 ரூபா எனக்கு ப்ராஃபிட் தானே. அந்த ப்ராஃபிட் யார்கிட்ட வந்துருக்குது, கம்பெனிகிட்டேருந்து எனக்கு வந்துருக்குது. ஸோ கம்பெனிகிட்டேருந்து எனக்கு வந்ததுனால இதை வந்து டீம்டு டிவிடெண்ட்ங்கிற செக்ஷன் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் டேக்ஸ் யார் பே பண்ணுவா, நான் தான் பே பண்ணுவேன். ஓகே, இன்வெஸ்டர் இருக்கிற நான் தான் டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து அது பேடன். ஸோ அந்த டேக்ஸ் வந்து எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னா 222F கீழே நம்ம பே பண்ணுவோம். இதோட இது பார்த்திங்கன்னா 1/10/2024 அப்புறம் பைபேக் பண்ணுறாங்கன்னா இந்த டேக்ஸ் ரேட் வந்து எனக்கு வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனி பே பண்ணாது. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸம்ப்டட். கம்பெனி பொறுத்தவரைக்கும் எக்ஸம்ப்டட். ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையில் தான் அந்த டேக்ஸ் வந்து விழும். ஓகே, ஸோ பைபேக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இது வந்து டீம்டு டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். பைபேக் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே,
இப்போ சப்போஸ் இப்போ பைபேக் பண்ணுறப்போ லாஸ் வந்திருக்கு. இப்போ அதாவது நான் 20 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருந்திருக்கேன். இப்போ என்கிட்ட இருந்து பைபேக் பண்ணுறப்போ எனக்கு வெறும் 10 ரூபா கொடுத்து பைபேக் பண்ணாங்கன்னா ரிமைனிங் 10 வந்து எனக்கு வந்து என்ன ஆகும், எனக்கு வந்து லாஸ் தானே. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஷேர்ஸை அதை வந்து நான் உடனே அந்த லாஸை வந்து நான் செட் ஆஃப் பண்ண முடியாது. அந்த லாஸ் 10 ரூபாயை நான் என்ன செய்வேன் அப்படின்னா ரிமைனிங் ஷேர்ஸை நான் சேல் பண்ணுவோம்ல. அதாவது நான் கம்பெனியில் வந்து 1000 ஷேர் வாங்கியிருக்கிறேன், என்கிட்ட வந்து 500 ஷேர்ஸ் வந்து அவங்க பைபேக் பண்ணுறாங்க. இந்த 500 ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறப்போ 1 லட்ச ரூபா எனக்கு லாஸ் வந்திருக்குன்னா உடனே நான் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ரிமைனிங் 500 ஷேர் என் கையில் இருக்கலாம். அது நான் என்னைக்கு நான் ஃபர்தராக யார்ட்டையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லை சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயினில் காஸ்ட் ஆஃப் அக்யூஷனில் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேங்க, நான் வந்து கம்பெனியில் 1000 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். 1000 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், என்கிட்ட இருந்து 500 ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பைபேக் பண்ணுறப்போ கம்மியான ப்ரைஸில் வந்து பைபேக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து லாஸ் 1 லேக் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு லாஸ் வந்து 1 லேக் வந்திருக்கு. இதை வந்து நான் உடனே நான் செட் ஆஃப் பண்ண முடியாது. இந்த லாஸை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ரிமைனிங் 500 ஷேர்ஸ் என் கையில் இருக்குது. இந்த 500 ஷேர்ஸை நான் சேல் பண்ணுறப்போ எனக்கு கேபிட்டல் கெயின் வருமா. ஸோ இந்த 500 ஷேர்ஸ் நான் சேல் பண்ணுறப்போ எனக்கு கேபிட்டல் கெயின் வரும்ல. அந்த டைமில் நான் அந்த 1 லட்ச ரூபாய் நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 லட்ச ரூபா நான் காஸ்ட் ஆஃப் அக்யூஷனில் ஆட் பண்ணிவிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் ஆஃப் பண்ண முடியுமே தவிர உடனே நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இதுதான் புது ப்ரொவிஷன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிக்கிறவங்க ஜூன் இல்லை மே 2025 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்த புது அமெண்ட்மெண்ட் இது. ஓகே, ஸோ பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பெனி வந்து 23.296% பே பண்ணாது, நம்ம தான் பே பண்ணணும். நம்ம எவ்வளோ பே பண்ணோம்னா பைபேக் ப்ரைஸை மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லாஸ், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லாஸ். ஸோ இந்த லாஸை வந்து நம்ம உடனே செட் ஆஃப் பண்ண முடியாது. ஃபர்தராக ரிமைனிங் ஷேர்ஸை நம்ம என்றைக்கு வந்து சேல் பண்ணுறோமோ அந்த சேல் பண்ணுற டைமில் நம்ம கேபிட்டல் கெயினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காஸ்ட் ஆஃப் அக்யூஷனில் ஆட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்த புது அமெண்ட்மெண்ட், புது செக்ஷன் 222Fங்கிற செக்ஷன். ஓகே, ஸோ 222Aலேருந்து E வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 222Fங்கிறது புது அமெண்ட்மெண்ட். ஸோ இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜிவிபியில் கேட்பாங்க, வேறு என்ன பிஜிவிபியில் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 222F வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ டேக்ஸ் ரெக்யூம் நம்ம பார்க்க போகிறோம். நியூ டேக்ஸ் ரெக்யூம் ஓல்டு பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 3 லட்சத்து 6 லட்சம் வரைக்கும் 5%, 6 லட்சத்து 9 லட்சம் வரைக்கும் 10%. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து எந்த மாற்றமும் இல்லை, நியூ டேக்ஸ்லேயும் அதே தான். அடுத்த 3 lakhs to 6 lakhs லேபில் வந்து பார்த்திங்கன்னா 5%. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 lakh to 6 lakhsனு சொல்லி இருந்துச்சு. இப்போ நியூவாக வந்து பார்த்திங்கன்னா 3 lakh to 7 lakh எக்ஸ்ட்ரா 1 lakh வந்து ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 1 lakh 7 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5% தான் டேக்ஸ் ரேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டேக்ஸில் வந்து 6 lakhs to 9 lakhs 10%, இப்போ 7 lakh to 10 lakh வந்து 10%. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லாப் ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன பெனிஃபிட் தான். இன்கம் டேக்ஸில் வந்து நியூ டேக்ஸ் ரெக்யூமுக்கு ஆப்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டை. ஸோ இது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் நம்ம சொல்லலாம். இதுவும் மேக்ஸிமம் நமக்கு வந்து பெனிஃபிட்டு, சின்ன பெனிஃபிட் தான், பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடையாது. பெரிய லெவலில் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம தலையில் பேடனாக ஆகிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பெனிஃபிட் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேரக்ட் டேக்ஸ் கோட் 2025 வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டை மொத்தமாக டேரக்ட் டேக்ஸ் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனால நிறைய சேஞ்சஸ் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்லாப் ரேட் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கீழேருந்து வாங்க. ஓகே, கீழேருந்து வாங்க. பழைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,50,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து எந்த சேஞ்சஸும் ஆகலை. 2,50,000 5 லட்சம் வரைக்கும் 5% சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 20% சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இது அப்படியே மாற்றிட்டாங்க. 2,50,000 10 lakhs வரைக்கும் டோட்டலாக இந்த 5 lakhsங்கிறது கிடையாது. 2,50,000 10 lakh வரைக்குமே 10% தான் டேக்ஸ் ரேட். ஓகே, புதுசாக வரக்கூடிய டேரக்ட் டேக்ஸ் கோடு படி 2,50,000 10 lakhs வரைக்கும் 10% தான் டேக்ஸ் ரேட்டு. ஓகே, அப்புறம் 10 lakhsக்கு அப்புறம் நம்ம 30% சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். ஓகே, இப்போ டேரக்ட் டேக்ஸ் கோடில் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhsலேருந்து 20 lakhs வரைக்கும் 20%, 20 lakhsக்கு மேலே 30%, 20 lakhsலேருந்து 3 crores வரைக்கும் 30%, 2 crores வரைக்கும் 30%, 2 crores மேலே 35% சொல்லி நம்ம பார்த்தோம். சர்சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஓகே, புது டேக்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சர்சார்ஜ் எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தோம்னா முன்னாடி வந்து 10 லட்சத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா 30% டேக்ஸு,
ஓகே 30% டேக்ஸு. சர்சார்ஜ் வந்து 50 லட்சத்துக்கு மேலே 10%, 1 கோடிக்கு மேலே 15%, 2 கோடிக்கு மேலே 25%, 5 கோடிக்கு மேலே 35% சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்சார்ஜ் வந்து எதுவுமே கிடையாது. டேரெக்டாக 20 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் 30% டேக்ஸு, 2 கோடிக்கு மேலே 35% டேக்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸில் வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட் கிடையாது. ஓகே, ஹை பீப்புள், ரிச் பீப்புள், பெரிய லெவலில், அதாவது 2 கோடி ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து டேக்ஸ் வந்து பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா சர்சார்ஜ் வந்து கிடையாது. ஓகே, டேக்ஸ் ஆன் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்சார்ஜ் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 10%, 15%, 25%, 37% சொல்லி இருந்துச்சு. ஸோ அந்த ஹை ஏர்னிங் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்சார்ஜ் எதுவும் இல்லை, 35% டேக்ஸ் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டை தவிர மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிற யாருக்குமே இது வந்து பெனிஃபிட் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்து வச்சுருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ் கோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாப் ரேட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லாப் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட் கிடையாது. இது வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஹை கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்சார்ஜ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ எப்போவும் போல் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கல, ஹை ரேஞ்ச் பீப்புளுக்கு தான் பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேஜர் சேஞ்சஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்ஏ சிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் கொடுத்துருக்கேன். டேக்ஸ் ஆடிட் இதுக்கு முன்னாடி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடில் வந்து சிஎம்ஏ சிஎஸ் படிக்கிற 3 சிஎம்ஏ சிஎஸ் 3 பேருமே டேக்ஸ் ஆடிட் வந்து பண்ணலாம். அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ டைரக்ட் டேக்ஸ் வந்து கும்பிடு போட்டு ஓகே ரொம்ப நல்லதுதான் சொல்லிட்டு நம்ம வந்து வரவேற்கலாம். காரணம் என்னன்னா டேக்ஸ் ஆடிட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தாலுமே அடுத்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டஃப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இன்கம் டேக்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிஏ கம்பேர் பண்ணுறப்போ சிஎம்ஏ சிஎஸ்க்கு வந்து ஈஸியாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கும் டேக்ஸ் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் அடுத்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 2025 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லாவே படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டுமே இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருந்துச்சு. ஃபினான்ஷியல் இயர் இருந்துச்சு, அசஸ்மெண்ட் இயர் இருந்துச்சு. இப்போ டைரக்ட் டேக்ஸ் கோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் மட்டும்தான். ஓகே, ஃபினான்ஷியல் இயர் மட்டும்தான். அசஸ்மெண்ட் இயருங்கிற வேர்டே அந்த இடத்துல வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஆர்என்ஆர் என்ஓஆர் சொல்லி இந்த மாதிரி 3 இருந்துச்சு. இப்போ வெறும் ஆர்என்ஆர் மட்டும் தான். ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட்டே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னா ப்ரொவிஷன் அண்ட் எக்ஸ்பிளேஷன் இன் வெரி செக்ஷன். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் ஒவ்வொரு செக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரொவிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரொவைஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அதாவது இப்போ ஒரு செக்ஷன் கீழே ஒரு ப்ரொவைஸோ கொடுப்பாங்க, அதுக்குள்ளான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு செக்ஷன் இப்போ டெப்ரிசியேஷன் ஆக்சுவல் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ப்ரொவைஸோவே நிறைய இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷனும் நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஜிபிபியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செக்ஷன் மட்டும் தான். இப்போ செக்ஷன் 32 டெப்ரிசியேஷன் அது மட்டும் தானே தவிர அது கீழே வேறு எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது, ப்ரொவைஸோவும் கிடையாது. ப்ரொவைஸோ வந்து நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஒரு சில இதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்காது. அப்புறம் அந்த என்ஆருக்குள்ளான டாக்ஸேஷன், என்ஆருக்குள்ளான அந்த கேபிட்டல் டாக்ஸ் ரேட்டில் நம்ம அந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கிறது ஒரு ப்ரொவைஸோவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொவைஸோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக செக்ஷன் 32 செக்ஷன் 34 அந்த மாதிரி செக்ஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர அந்த செக்ஷன் கீழே உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரொவைஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து தேவை. ஒரு செக்ஷன் இருக்குன்னா அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்பராக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ரொவைஸோ இது அந்த செக்ஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட் புதுசாக கொண்டு வந்தாங்க, ப்ரொவைஸோலாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம கரெக்டாக வந்து கேல்குலேஷன் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் இப்போ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷனில் வந்து பிரச்சனை வரும், புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிரச்சனை வரும். ப்ரொவைஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும், நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். இதை போய் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு கரெக்டாக வருங்கிறது நமக்கு தெரியலை. அப்புறம் நம்மளோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா டேக்ஸ் ஆடிட் வந்து சிஏ மட்டும் இல்லைங்க, சிஏ சிஎம்ஏ சிஎஸ் 3 பேரும் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இது பெரிய பெனிஃபிட். நான் சிஎம்ஏ தான் படிக்கிறேன், ஃபைனல் குரூப் 3 வந்து எழுதிருக்கிறேன். இந்த அட்டம்ப்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து சிஎம்ஏ. ஓகே, ஸோ எனக்கு வந்து பெரிய கனவே அதுதான், நான் சிஎம்ஏ முடிக்கணுங்கிறது தான் பெரிய கனவு. குரூப் 4 வந்து 4-5 அட்டம்ப்ட் எழுதி தான் நான் பாஸ் பண்ணேன். குரூப் 3 வந்து இப்போ நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டோம்னா
எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டே அதான். வேறு அதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த அச்சீவ்மெண்ட்டே தேவையில்ல. ஓகே, சிஎம்ஏ முடிச்சனாலே போதும். இப்போ சிஎம்ஏ முடித்தவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஆடிட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் பார்த்திங்கன்னா எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்டு, இதில் வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ணுறாங்களா. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எக்ஸம்ப்டட், இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. இப்போ வந்து 5% டேக்ஸ். நீங்கள் டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக்சுவலாக அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டு, அதுவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ப்ராஃபிட்டு கால்குலேட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கழிப்போம், அப்புறம் டேக்ஸு கழிப்போம். ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணியாச்சு. கம்பெனி டேக்ஸ் பே பண்ணிவிட்டு, டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வரக்கூடிய ப்ராஃபிட் தான் நமக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. அதுக்கு எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்? அது டபுள் டேக்ஸ் தானே. ஸோ இதுக்கு முன்னாடி டேக்ஸ் வந்து அதுக்கு கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5% டேக்ஸ். இது தப்பு தானே. டபுள் டேக்ஸ் வந்து கொண்டு வராங்க மறுபடியும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேங்க, ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி கம்பெனி டேக்ஸ் பே பண்ணிடும். பே பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வரக்கூடிய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் நமக்கு வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணுமா? தேவையில்லை. ஆனால் இப்போ வந்து டைரக்ட் டேக்ஸ் கோடில் வந்து நமக்கு 5% டேக்ஸு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சர்சார்ஜ். முன்னாடி வந்து சர்சார்ஜ் கிடையாது. 10 கோடி ரூபாய்க்கு மேலே இன்கம் கடா முன்னாடி வந்து சர்சார்ஜ் வந்து உண்டு. ஓகே, சர்சார்ஜ் உண்டு. இப்போ வந்து சர்சார்ஜே கிடையாது. வெறும் 35% டேக்ஸ் தான். ஸோ இது வந்து ஹை கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டு. அப்புறம் டேக்ஸேஷனாக டிவிடெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15% இருந்துச்சு. சப்ஜெக்ட் டு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் டிடிடி இருந்துச்சு, அது 15%. இப்போ டிடிடி கிடையாது, 15% டேக்ஸ் வந்து சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸு. இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் வந்து 2024 நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பெருசாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு, டைரக்ட் டேக்ஸ் கோடை வந்து மாற்றுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்டன் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் பேர்டன் வந்து இந்த டைமில் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அது போக கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டுமே பெரிய லெவலில் சேஞ்சஸ் ஆகிருக்குது. நிறைய கிரிட்டிசிசமும் இந்த பட்ஜெட்டில் தான் வந்திருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 1 மாதம் வரைக்கும் தான் அவங்களால குறைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்ப பாதிக்கிறாங்க. ஹை கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கெலாம் பைபேக்கு வந்து டேக்ஸே கிடையாது. ஓகே, அது இல்லாமல் இப்போ கம்பெனி வந்து யாருக்குமே ஹையாக இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய யாருக்குமே சர்சார்ஜும் கிடையாது. ஸோ இது வந்து பெரிய ட்ராபேக் அந்த மாதிரி சொல்லலாம். ஹை கிளாஸ் பீப்புள் இருந்தால் நாங்கள் நிறைய வாங்கணும். ஹை கிளாஸ் பீப்புள் இருந்தால் சர்சார்ஜ் மூலமாக நிறைய இன்கம் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஹை கிளாஸ் பீப்புள், அவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் டேக்ஸ் பே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்க பட்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட போகிறது இல்லை. ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட டேக்ஸ் வந்து கம்மியாக கலெக்ட் பண்ணணும். ஆனால் நம்மள்ட்ட தான் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க. ஹை கிளாஸ் பீப்புளுக்கு சர்சார்ஜ்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி இந்த 2024 ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறேன். அது போக இன்கம் டேக்ஸில் உள்ள டைரக்ட் டேக்ஸ் கோடுக்குண்டான அமெண்ட்மெண்ட்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சிஏ சிஎஸ் படிக்கிறவங்க, அடுத்த 2025 வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை நான் சொன்ன ஐடியாவில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குது, அது கிரிட்டிசிசம் ஏதாவது இப்படி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லலாம். நீங்கள் எதுனாலுமே நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். நீங்கள் ஓப்பனாக சொல்கிறது மூலமாக எனக்கும் இப்போ நான் சொல்கிறது ஓகே இதுதான் தப்பான ஐடியாஸ் போல், இதை நம்ம வந்து அப்போ ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கும் ஐடியாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கெயின் ஆகும். ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா கை கோர்த்து க்ரோ டுகெதர் ஒன்றா வளர்றதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷனோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதிகம் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக கொடுக்கும், க்ரோத் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் நான் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து பெரிய லெவலில் க்ரோத் வந்து கொடுக்காது. நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் தப்பு இருக்குது, மிஸ்டேக் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒன்று
உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஷேர் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா க்ரோ பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்போவுமே நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சும்மா மட்டும் இருக்காங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உண்டான ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன், அப்புறம் டவுட்டு, கிரிட்டிசிசம் எதுனாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கிற போது தான் நம்ம எல்லாருமே அந்த கமெண்ட் பாக்ஸில் நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகும். நம்மளுமே கேரியரில் வந்து க்ரோத் ஆக முடியும், டெவலப்மெண்ட் ஆக முடியும். ஸோ எப்போவுமே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு மட்டும் தான் தெரியணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காதீங்க. அது வச்சிருக்க வந்து அது வந்து க்ரோத் ஆகாது. நீங்கள் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்களோ அது க்ரோத் ஆகாது. அது நீங்கள் ஷேர் பண்ண தான் அந்த இன்ஃபர்மேஷனோட லெவல் வந்து க்ரோத் ஆகும். எப்போவுமே மணி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தாங்க. மணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து க்ரோத் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அது வந்து க்ரோத் ஆகும். அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சிருக்க அது வந்து அப்படியே தான் இருக்குமே தவிர அந்த லெவலில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஷேர் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுறப்போ அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷனோட லெவலில் வந்து அடுத்தடுத்து க்ரோத் ஆகும். நீங்களும் அது மூலமாக க்ரோத் ஆக முடியும். ஓகே, ஸோ எப்போவுமே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கிரிட்டிசிசம், டவுட்ஸ், ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும். உங்கள் சிஎஸ் படிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து சிஎம்ஏ எக்ஸாம் முடிஞ்சிருக்குது, நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இந்த தடவை அப்ளை பண்ணி எழுதிருக்கிறேன். நான் குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணேன், குரூப் 3 வந்து எழுதியிருக்கிறேன். இந்த தடவை நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் எழுதியிருக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் வருது. ஸோ பிப்ரவரியில் வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you guys.